ஸோ வாங்க நம்ம வந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு, பின்னாடி ஃபுல்லாக வந்து வெஜிடபிள் கார்டன். இப்போ தான் மாமா பூவை பறிச்சுட்டு இருந்தாங்க அவ்வளோத்தையும். இது வந்து என்னென்னா அது வந்து மானதாக வந்துச்சுன்னா அது விரட்டிடும் சத்தம் போட்டு. இதில் அதே இந்த பாத்தியில் பாருங்கள், இல்லை தருதா உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்குவாஷ் எப்படி உருண்டையாக கிடக்குன்னு பாருங்கள். 2 ஸ்குவாஷ் இருக்குது பெருசாக. எல்லாம் சீடு ரெடி ஆகுது பாருங்கள். பூ பூத்து முடிச்சுட்டு உள்ளுக்க சீடு இருந்தால் எப்படி இருக்கு பாருங்கள். பிளாக் கலர் சீடு. இது இன்னொரு கைண்டு கிரேப்ஸு. நிறைய கிரேப்ஸ் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு செடி. என்ன ஒரு கால கொடுமைடா இது. மாமா எவ்வளோ சாட் பண்ணி வச்சு. பேர்ட் பாத் இருக்குது பார்த்தீங்களா. எல்லா இடத்துலையும் மாமா தண்ணி பறவைகளுக்கு வச்சுருப்பாங்க, குடிச்சிட்டு போயிடணும். இப்போ ஃப்ரூட்ஸ் எதையும் சாப்பிடக்கூடாது, அதுக்கு தான் ஐடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எங்கள் அத்தை வீட்டில் உள்ள கார்டனை வந்து நம்ம டூர் பண்ண போகிறோம். முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குதுன்னு. பர்பிள், நல்லா பிங்க்கு அப்படி ஃப்ளவர்ஸ் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரப்பர் ட்ரீ இருக்குது. ஸோ வாங்க நம்ம வந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு, பின்னாடி ஃபுல்லாக வந்து வெஜிடபிள் கார்டன். ஸோ நீங்கள் என் கூட வாங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா காலா லில்லின்னு சொல்லிட்டு. காலா லில்லி வந்து எல்லோ கலர், நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த எல்லோ கலர் வந்து. இதில் அதுலேயே ஒரு பிங்கிஷ் பர்பிள் மாதிரி ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லாவெண்டர் கலர் ஃப்ளவர்ஸ் அழகாக பூத்து காஞ்சிருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. அப்புறம் அப்படியே இந்த சைடும் அதே மாதிரியே மேட்சிங்காக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் ஏதோ ஒன்று அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்ம ஒரு மல்லிகை செடி, மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு. கொஞ்சம் சின்னதாக இருக்குது, வெட்டி விட்ருக்காங்க, குளிரில் வெட்டி விட்டுட்டு இப்போ வளர்ந்துட்டு வருது. இது நம்ம ஒரு பால்சம், பிங்க் கலர் பால்சம் இருக்குது. அப்படியே நம்ம ஒரு டிப்பிக்கல் பால்சம். அது அப்படியே என் கூட வாங்க பின்னாடி. இந்த அதில் லில்லி பூ வச்சுருக்கு. நிறைய லில்லிஸ் வச்சுருக்காங்க. இது சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பைனாப்பிள் லைட் மாதிரி இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, சன்னில் நல்லா இதாகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து லைட் மாதிரி வரும். ஸோ அதுதான் இது. பார்த்திங்களா வீட்டு முன்னாடி அந்த இதுலேருந்து ஆப்போசிட்டுக்கு நடுவில் பால்சம் வச்சு. இதெல்லாம் கிளாடியோலஸ். இப்போ தான் மாமா பூவை பறிச்சுட்டு இருந்தாங்க அவ்வளோத்தையும். இது வந்து என்னென்னா அது வந்து மானதாக வந்துச்சுன்னா அது விரட்டிடும் சத்தம் போட்டு. இதில் பாருங்கள் தண்ணி வச்சுருக்காங்களா, ஏதாவது பேர்ட்ஸ் வந்தால் குளிச்சுட்டு போகிறதுக்கு. இதில் வந்து சாப்பாடு இருக்குது பேர்ட்ஸுக்கு. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு போயிடும். அது வந்து மான் அந்த மாதிரி எல்லாத்தையும் விரட்டி விட்ருவோம், அதுக்கு தான் அந்த சத்தம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுருக்காங்க ஒரு லேயரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து இதெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க, ஏன்னா மான் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு. என்ட்ரன்ஸில் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு கிரேப்ஸ் செடி வச்சுருக்காங்க, கிரேப்ஸ் படுத்தி போட்டிருக்காங்க. அதிலேருந்து நம்ம உள்ளே போய் என்ன செடிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க, பர்பிள் கலர் பீன்ஸு. இந்த நிறைய காய்ச்சிருக்கு, நிறைய பர்பிள் கலர் பீன்ஸு. தக்காளி இப்போ தான் வளருது அங்கே. அதே இந்த பாத்தியில் பாருங்கள், இல்லை தருதா உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்குவாஷ் எப்படி உருண்டையாக கிடக்குன்னு பாருங்கள். 2 ஸ்குவாஷ் இருக்குது பெருசாக, நல்லா அழகாக அதுக்கு படத்தி வேற விட்ருக்கு மேலே. அதை சுற்றி தக்காளி போட்டிருக்காங்க, ஃபுல்லாக தக்காளி. அப்புறம் அங்கேயும் ஏதோ ஒரு ஸ்குவாஷ் இருக்குது மேலே. அது வெண்டைக்காய் மாதிரி தெரியுது, பட் ஆனால் அது ஒரு ஸ்குவாஷ், ஏன்னா மேலே படருது அது. ஓகே, இது தருதா என்னென்னு. நம்ம சன்ஃப்ளவர் எல்லாம் சீடு ரெடி ஆகுது பாருங்கள். பூ பூத்து முடிச்சுட்டு உள்ளுக்க சீடு இருந்தால் எப்படி இருக்கு பாருங்கள். பிளாக் கலர் சீடு. இது நம்ம ஆக்சுவலாக சாப்பிடலாம். சன்ஃப்ளவர் சீடு வந்து ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா
சாப்பிட்ருங்க சன்ஃப்ளவர் சீடை, ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும். பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய ஃப்ளவரு. ஓகே, ஒன்றுமே காய். இது வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு, ஜுக்கினி. உள்ள ஒன்று கிடக்கு பாருங்க, ஜுக்கினி ஒளிஞ்சு கிடக்கு பாருங்க. ஜுக்கினி நிறைய காய்க்கும், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு மாதிரியான ஜுக்கினி. அது பக்கத்தில் இன்னொரு பெரிய ஸ்குவாஷும் வேற காய்ச்சி கிடக்கு பாருங்க, ஒளிஞ்சிருக்கு எல்லாமே. இந்த ஒரு பெரிய ஸ்குவாஷ் இருக்கு பாருங்க உள்ளுக்கு. போய் குட்டுப்பழமாக இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம். ஜுக்கினி பக்கத்துலேயே இந்த ஸ்குவாஷ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒளிஞ்சிருக்கு. போகும்போது பறிச்சுட்டு போயிட வேண்டியதான் அவ்வளோத்தையும். ஓகே, அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், வாவ் கிரேப்ஸு பார்த்தீங்களா எப்படி கிடக்குன்னு. கிரேப்ஸு கொத்து கொத்தா இவ்வளோண்டு செடி, ஆனால் எவ்வளோ கிரேப்ஸ் இருக்குது. அது வந்து பார்க்குற கொஞ்சம் ஒயின் கிரேப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக. அப்படி தக்காளி செடி அப்படி ரேண்டமாக எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க பாத்தியில். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கைண்டு கிரேப்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இன்னொரு கைண்டு கிரேப்ஸு. நிறைய கிரேப்ஸ் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு செடி. என்ன ஒரு கால கொடுமைடா இது. மாமா எவ்வளோ சாட் பண்ணிட்டு. ஐயோ ஐயோ, பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு. தண்ணி அடித்து விட்டுட்டியா மேலே. இது எதுக்குன்னா, இங்கே ஏதாவது மான் ஏதாவது வந்து அந்த சைடு போச்சுன்னா தண்ணி அடித்து விரட்டுறதுக்கு தான் மாமா வந்து அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது ஏன் மேலே தண்ணி அடிச்சுட்டு இப்போ. இங்கே பாருங்கள் பீச்சு. ஏன்னா அது எக்ஸாக்டாக பீச்சு மரத்துக்கு அடியில் இருக்குது. ஸோ ஏதாவது வந்து ஸ்குரில் ஏதாவது வந்துச்சுன்னா இது போடுற சத்தத்துலேயும் தண்ணி அடிக்கிறதுல ஓடிடும். பார்த்தீங்களா எவ்வளோ பீச்சு கிடக்குன்னு பாருங்கள். நிறைய பீச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ ஐயோ. இது வந்து பெர்சிமன்னு நீங்கள் ஒரு பழம். மேபி இந்தியாவில் எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை. பெர்சிமன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த பழம் வரும். இதுவும் நல்லாயிருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த பெர்சிமனை இது பண்ணி நல்லா பழுத்துச்சு உள்ளே பார்த்தா நொங்கு டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம். அந்த நொங்கு எப்படி இருக்கும் அந்த டெக்ஸ்சர், அதே மாதிரில ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த பெர்சிமன் பழம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா நம்ம ஃபிக்கு எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க, தெரியுதா? இல்லை நிறையா காய்ச்சிருக்கு ஃபிக். இவ்வளோண்டு செடி தான் இருக்குது, ஆனால் நிறைய ஃபிக் இருக்குது. நம்ம ஊரில் ஃபிக்கு நான் பார்த்தேன் அழுவி அப்படி ஒரு டப்பாவில் ஒரு 10 வச்சுருப்பான், 700 800 வச்சுருப்பான். நீங்கள் வீட்டிலே இதை ஃபிக்கை வச்சிங்கன்னா சின்னதுலேயே நல்லா காய்ச்சும். அப்புறம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தொட்டிகளில் செடி இருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு ஸ்குவாஷ். இதுவும் இந்த பார்க்குற கொஞ்சம் ஆஷ் கார்டு மாதிரி இருக்குது, நம்ம அந்த பம்கின் ஃபேமிலி மாதிரி. ஆனால் என்னதுன்னு எக்ஸாக்டாக தெரில, இப்படியே இருக்குது. இது வந்து கீரைகள். இந்த இதெல்லாம் கீரை நம்ம சாலட் மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி உள்ளது. அதே டொமேட்டோஸ் இருக்குது நிறையா. பின்னாடி பாருங்கள், இங்கே ஏதாவது தண்ணின்னு அடிச்சிடாம மேலே. இல்லை நிறைய செரி டொமேட்டோஸ் காய்ச்சிருக்கு. அது போல் இதில் ஏதோ கத்திரிக்காய் மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கு. இது இது வந்து ஒரு ஸ்குவாஷ், பட்டர்நட் ஸ்குவாஷ். இது இந்த பாட்டில் மாதிரி ஒரு மாதிரி இப்படி வரும், நல்லாயிருக்கும். அதுலேயே மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்குவாஷு, அந்த மாதிரி தான் இருக்கும் அது. வேறு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்காய் செடியும் இருக்குது. இந்த கத்திரிக்காயும் காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா கத்திரிக்காய், அழகாக காய்ச்சிருக்கு. இது என்னது பக்கத்தில் பாருங்கள், குட்டியாக தானே இருக்குது. இங்கே பாருங்கள் குட்டியாக இருக்குது, ஆனால் 2 இது போட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே.
ஸோ இதெல்லாம் ஸ்குவாஷ் கார்டன் இந்த சைடு ஃபுல்லாக. ஸோ அது பக்கத்தில் பேர் மரம்னு நினைக்கிறேன். இது பேர் தானே? ரைட்டியா, பேர் இருக்குது பக்கத்தில். ஆனால் காய்க்கலை, இன்னும் டைம் எடுக்கும் கொஞ்சம். இது பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த லைன் ஃபுல்லாக கிளாடியோலஸ் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இந்த பிங்க்கு, ஆரஞ்சு, நிறையா கலர்ஸ் இருக்குது. பேர்ட் பாத் இருக்குது பார்த்தீங்களா. எல்லா இடத்துலையும் மாமா தண்ணி பறவைகளுக்கு வச்சுருப்பாங்க, குடிச்சிட்டு போயிடணும். ஃப்ரூட்ஸ் எதையும் சாப்பிடக்கூடாது, அதுக்கு தான் ஐடியா. ஓகே, பார்த்தீங்களா, ஃபைனல் இதுக்கு வந்தாச்சு. கருவேப்பிலை வச்சுருக்காங்க ஒரு தொட்டியில், வளர்ந்துட்டுருக்கு இப்போ தான். ஏன்னா வின்டரில் அவ்வளோ கரிஞ்சு போயிடுச்சு. இப்போ தான் அது அப்படி தளிர் வந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாகும். தொட்டியை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு, இன்னும் பெருசாக வரணும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் செவ்வந்தி, அது இன்னும் பூக்கலை, மொட்டு தான் இருக்குது நிறையா. ஸோ செவ்வந்தி பூ. அப்புறம் இங்கேயும் ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. எல்லாம் அழகாக நிறைய ஃப்ளவர்ஸும் நிறைய இதுவும் வச்சுட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க எங்கள் அத்தை மாமா வச்சுருக்க கார்டனை. ஸோ பார்த்துட்டீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.